Hello students, welcome to TN State Board Vedantu channel. Now ungal Captain Prakash. Very good evening, good evening. How are you guys? Tell me whether the audio and video is clear. Audio video clear? Okay, audio video clear? Tell me whether the audio and video is clear. Audio video clear? We are going to see a super duper lesson. பயங்கரமான ஒரு லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெடியா? How many of you are ready to study this thermodynamics? Yes. Hi. Kirti, King, Darshini, Chocolate. Okay. Bhagavat. Okay, good. Super clear இருக்கு. Audio video is clear. Okay. அதெல்லாம் அப்படி தான், டோன்ட் கன்சிடர். தே ஆர் கால்ட் அஸ் மூட்டைப்பூச்சிஸ். நிறைய மூட்டைப்பூச்சி யூடியூப்பில் இருக்கும். யூடியூப்பில் நிறைய மூட்டைப்பூச்சி, அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ரைட். சரியா? நம்ம பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அதாவது ஜென்ரலாக நீ 11th படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 7th சாப்டரை பார்த்தாலே அது கொஞ்சம் பெரிய சாப்டர், அது கொஞ்சம் கஷ்டம், அதில் நிறையா புரியாத டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மை ஃபேவரட் லெசன், என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பிடிச்ச லெசன் என்ன அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டீச். ஸோ என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே எப்போயுமே என்ன அப்படின்னா ஆல்வேஸ் தே டெல் தட் சார் வேறு லெவல் சார், இந்த லெசன் வந்து நம்ம படிச்சிடலாம் சார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்ககிட்டயும் இருக்கும். சரியா? அப்படின்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட்டா? ஓகே, ரைட். பார்க்கலாமா? நம்ம போகலாமா? அதுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேர் என்ன அப்படின்னா இன்னும் லைஃப்பை பற்றின ஒரு முடிவு எடுக்காமையே இருக்கீங்க. திஸ் இஸ் த டைம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான கோல் செட் பண்ணி ஆகணும். டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பயோ மேக்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் மேக்ஸோ எடுத்திருக்கீங்கன்னா ஷியோராக யூ ஆர் கோயிங் டு மூவ் யுவர் கரியர் டுவர்ட்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட், தட் இஸ் டாக்டர் ஆர் இன்ஜினியரிங். மேஜராக இந்த 2 காரணத்துக்காக தான் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்போ நீ அதுக்கான ப்ராசஸை இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 11th and 12th 2 years நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே நான் உனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் இட். நீ ஃபீஸ் எல்லாம் ஒரு கன்சிடரேஷனே பண்ண தேவையில்லை. ஃபீஸ் நிறையா இருக்குமே சார், என்ன பண்ணலாம், உனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. யூ கேன் யூஸ் தி ஸ்காலர்ஷிப். ரைட்டா? ஸோ ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி நீ படித்த அப்படின்னா உனக்கு 90% வரைக்கும் இருக்குது ஒரு ஸ்மால் டெஸ்ட் எழுதுறது மூலமாக. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஒரு சண்டே ஜஸ்ட்டு போய் சென்டரில் என்ன இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் கூட போதுமானது. ஓகே, ரைட். ஸோ இப்போயே சொல்லிடுறேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிட் லென்த்தியர் செஷன். ஸோ எப்போலாம் பண்ண வேணாம். ரைட்டா? ரைட். பெய்டு பேட்ச்க்கு நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஆதித்யா. டேரெக்டாக அது வந்துச்சு, டேரெக்டாக அப்லோட் பண்ண சொல்லி நான் அதனால் அதிலே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டெலிகிராமில் பண்ணுறதுக்கு பதிலாக, அதனால் நீங்கள் அதில் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ வி வில் ஸ்டார்ட். ரைட்? தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேரிலே இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோனா என்னது? ஹீட். டைனமிக்ஸ்னால் மூமெண்ட். ஹீட் என்ன பண்ண போதான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் போக போதான். ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ஹரிஷ், வெல்கம். யூ வில் பி ஃபைண்டிங் திஸ் சாப்டர்ஸ் அண்ட் ஆல் ஈஸியாக படிக்கலாம். கவனிங்க. ஓகே, ரைட். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னால் தெர்மோ மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹீட், டைனமிக்ஸ் மீன்ஸ் மூவ். தெர்மோடைனமிக்ஸ்னால் இது அப்போ ஹீட்டு குடுன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடு தான். நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, பதில் சொல்லு. ஹீட் எங்கேருந்து எங்கே போகும்? ஹீட் வந்து எங்கேருந்து எங்கே போகும்? ரைட்? இப்போ என் பக்கம் பார்த்தேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஹாட், இன்னொன்று கோல்டு. ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுமா, கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு போகுமா? ஃப்ரம் வேர் இட் வில் கோ? H2C or C2H? எஸ் கணேஷ், வெல்கம். எஸ், கமான் கைஸ். ஹாட்லேருந்து கோல்டா அல்லது கோல்டுலேருந்து ஹாட்டா? ஹாட் டு கோல்டு ஆர் கோல்டு டு ஹாட்? Just now we are studying. This is the first slide. Come on. See, if you are feeling disturbed by the motopuchis,
மூட்டைப்பூச்சினால உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மூட்டைப்பூச்சியோட பேரை மட்டும் நீ வந்து பிளாக் பண்ணிடு. ரைட்டா? அவ்வளோதான். அவங்கள கிளிக் பண்ணி பிளாக் பண்ணிவிட்டு உனக்கு அவங்க மெசேஜ் காட்டாது. ஸோ நான் பிளாக் பண்ணணுன்னா நான் ஒரு 100 மூட்டைப்பூச்சியை பிளாக் பண்ணணும். அப்போ நான் பாடம் நடத்த முடியாது. அதனால் யூ ஜஸ்ட் பிளாக் பை யுவர் செல்ஃப். ரைட்டா? நீங்கள் அதை பிளாக் பண்ணிடுங்க, உனக்கு பிரச்சனை இருக்காது. போத். ஓகே, ரெட் ட்ராகன் சேயிங் போத் அண்ட் காவ்யா சேயிங் ஹையர் டு லோவர். இட்ஸ் ஓகே. ஏன் ஹையர் டு லோவர், ஏன் லோவர் டு ஹையர் போல்? என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? ஐஸ் கட்டியை சுடு தண்ணியில் போட்டால் ஐஸ் கட்டி தான் உருகுது, ஏன் சுடு தண்ணி ஐஸ் கட்டியாக மாற மாட்டேங்குது? ஹவ் யூ நோட்டீஸ் தட்? என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஏன் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் போகணும்? ஏன்? எஸ், ஓகே, ஐ ஆல்சோ அக்செப்டட். ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹாட்டர் ரீஜன் டு கோல்டர் ரீஜன், ஹையர் டு லோவர். வாய் வாய் வாய்? டெம்பரேச்சர் ஏன்? ரைட்டா? வாய் வாய்? ஏன் டெம்பரேச்சர்? ஆமாம், டெம்பரேச்சர் இருக்குது. இவங்களுக்கு கூட டெம்பரேச்சர், இவங்க கம்மியாக டெம்பரேச்சர். இவங்க ப்ளஸில் நிறையா வச்சுருக்காங்க, இவங்க மைனஸில் நிறையா வச்சுருக்காங்க. ஏன் இவங்க இந்த பக்கம் மாறக்கூடாதா? ஏன் கூடாதா? ஏன் செய்யக்கூடாதா? பயங்கரமான ஒரு கொஷினில் சரியான கொஷினா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க். கரெக்டாக? ரைட். நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறேன். நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இருக்கா? ஃபால்ஸில் ஏன் தண்ணி மேலேருந்து கீழே தான் வருது, கீழேருந்து மேலே போகக்கூடாதா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ரைட், இருந்துட்டு போகுது. அதை தாண்டி வேறு ஏதாவது? ரைட், அதை தாண்டி வேறு? சரி, முட்டையை போட்டால் ஏன் கீழே விழுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, முட்டை உடஞ்சிருச்சுல, முட்டையை உடச்சிட்டல, திருப்பி அதையும் உள்ளே வைக்க முடியல, திருப்பி அதையும் உள்ளே வைக்க முடியல. முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன், திருப்பி ஏன் அப்படின்னா அதை உள்ளே வைக்க முடியல, திருப்பி அதோட ஜெர்சன் இஸ் சேயிங் தட் டியூ டு தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, தட்ஸ் அ ஸ்மார்ட்டஸ்ட் வே ஆஃப் ஆன்சரிங். என்ன? ரைட்? ரைட்டா? அப்படியே என்ன அப்படின்னா உள்ள. ஸோ சிம்பிள் திங். இந்த மாதிரி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸுக்கு இந்த 7th லெசன் உனக்கு பயங்கரமான ஒரு பதிலை கொடுக்க போகுது. See, we are not only going to study about இங்கேருந்து இங்கே போகிற ஹீட்டை பற்றி படிக்க போகிறதில்ல, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். ஏன் முட்டை ஓடு உடஞ்சதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போக மாட்டேங்குது, ஏன் தண்ணி கீழே இருந்த தண்ணி திருப்பி மேலே போக மாட்டேங்குது, டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம என்ன அப்படி இன்றைக்கி இல்லை ஓவரால் இந்த சாப்டரில். ரைட்டா? அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கவனமாக பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அபவுட் ஸ்டடிங் த டெம்பரேச்சர், ஹீட்டோட ஃப்ளோ பற்றி மட்டும் படிக்க போகிறதில்ல, அதையும் தாண்டி நிறைய ஃபிசிக்கல் பிஹேவியர்ஸ், டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யுவர் லைஃப். உன்னோட ஜென்ரலாக லைஃப்க்கு என்னது இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ரைட்டா? ரைட்? ஓகே. ஸோ நான் முன்னாடி டீச் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறதில்ல. சரியா? அதனால் இப்போ நான் டீச் பண்ணுறதில்ல நீட்டுக்கு. இந்த பிடிஎஃப் வந்துடும், இந்த பிடிஎஃப்லாம் வந்துடும். இதெல்லாம் நோட் 3 தானே, இதெல்லாம் பிடிஎஃப் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஹினாட்டா ஹாய், ஸ்டடி லவர் ஹாய். ஓகே, ரைட். சரிப்பா, வி வில் ஸ்டார்ட். நம்ம பாடத்துக்குள்ளே என்ட்ராகலாம். ரைட்டா? ஓகே. தெர்மோடைனமிக்ஸை நீ படிக்கணும் அப்படின்னா, ரைட்டா, தெர்மோடைனமிக்ஸை பற்றி நீ படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த லெசனில் 3 பேரை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். 3 முக்கியமான டேர்ம்ஸ், பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். அதாவது என்ன சொல்லுவாங்க, கௌதம் கமான் ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், பேசிக் டெர்மினாலஜிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள், மிக முக்கியமான 3 வார்த்தைகள் இருக்குது. ரைட்டா? கவனம் கவனம் கவனம், மிக முக்கியமான 3 வார்த்தைகள். நான் திரும்ப நிறைய சாட் பார்த்து நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். நான் டவுட் கேட்குறப்ப நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் நான் எங்கேயாவது ஃப்ளோ மிஸ் பண்ணேன்னா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம். திஸ் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமாக கவனிங்க. ரைட்டா? லோன்லி கேர்ள், தட் இஸ் ரைட். அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் நம்ம இந்த லெசனில் தான் படிப்போம். தட் இஸ் ஓகே. இப்போ நான் டீச் பண்ணுறது நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இட் இஸ் அ பேசிக் கிளாஸ். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். ரைட்டா? தெரியல ஆதித்யா, ஐ டோன்ட் நோ தட், ஐ எம் நாட் கோயிங் டு டேக் இட். நான் நீட் எடுக்கிறது இல்லை இப்போ, அதனால் நான் கிடையாது. ஜெர்சன், யூ காட் இட் மேன், யூ காட் இட் மேன். ஜெர்சன், யூ காட் இட். தட் இஸ் என்ட்ரோபி அண்ட் என்தால்பி. எஸ், யூ வில் சி தட் இட் இஸ் என்ட்ரோபி. டோட்டலாக ஜென்ரலி இட் இஸ் கால்ட் என்ட்ரோபி. ரைட்? ஓகேப்பா, வி வில் ஸ்டார்டட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அல்லது தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் படிக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில். First we want a water bottle, our friend.
ரைட்டா? நம்மளோட ஃப்ரெண்ட் நம்ம கூட ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்துறதுலேருந்து நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, செகண்ட் சாப்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, 6th சாப்டரில் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க, இப்போது 7th சாப்டருக்கு வந்திருக்காங்க. ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர். பார்க்கலாமா? ஓகே, ரைட். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் தேவை, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ரைட், ஃபர்ஸ்ட் வில் கோ வித் த கண்டெய்னர். லெட் அஸ் கன்சிடர் அ ஸ்மால் கண்டெய்னர். என்ன பண்ண போகிறேன்? ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? ஒரு கண்டெய்னர் எடுத்தாச்சு. ரைட். இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு லிக்விடோ அல்லது கேஸோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. ரைட்டா? உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ரைட்? உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க. ரைட்டா? ரைட். ஒரு கிளாஸ்க்கு வேறு பாட்டில் யூஸ் பண்ணணும், அதனால தான் அது வேறு பாட்டில். ரைட்டா? ரைட், சரியா? உள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் இட் அஸ் அ வாட்டர்னு வச்சுக்கலாம். ரைட்டா? வாட்டர். உள்ளே தண்ணி இருக்குது. என்ன பண்ணுறேன்? ஒரு கண்டெய்னர். ரைட், நல்லா கவனி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டூ அ இன்வெஸ்டிகேஷன். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு பிகம் அ சிபிஐ ஆஃபீஸர் நவ். யூ ஆர் ஆல் கோயிங் டு ஹெல்ப் மீ. நீ எல்லோரும் என்ன பண்ண போகிற? எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற. ரைட்டா? யூ ஆர் ஆல் கோயிங் டு ஹெல்ப் மீ. ஐ எம் கோயிங் டு பிகம் அ சிபிஐ ஆஃபீஸர். யார் யாரெல்லாம் என் கூட சிபிஐ ஆஃபீஸராக இருக்க ரெடியாக இருக்கா? how many of you are ready to be a CBI officer? Yes? Come on, tell me. Yes? I hope you are all going to help me, right? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I am going to do a investigation. நான் எடுத்தோன்னு என்ன பண்ண போகிறேன்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன். என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர், இந்த வாட்டரை பற்றின இன்வெஸ்டிகேஷன். என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன். சார், வாட் இஸ் தட் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன்? இன்வெஸ்டிகேஷனே புதுசு, எனக்குமே புதுசு தான்டா. ஆனால் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் எனக்கு புதுசு கிடையாது. ரைட்டா? இன்வெஸ்டிகேஷன் இஸ் நியூ ஃபார் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரைம் பிரான்ச்சில் க்ரைம்லலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலாம் வேறு நிறைய க்ரைம் ஸ்டோரி. யாரெல்லாம் க்ரைம் மூவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய படங்கள்லாம் வருது. நீ படிக்கணும், அதனால் படி, நம்ம அப்புறம் க்ரைம் மூவி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வாட்டரை பற்றின இன்வெஸ்டிகேஷன். என்ன இன்வெஸ்டிகேஷன்னா, நான் கேட்குறேன், இந்த வாட்டர் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? இந்த வாட்டர் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? இந்த வாட்டர் என்ன ப்ரெஷரில் இருக்குது? இந்த வாட்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது? இந்த வாட்டரோட வால்யூம் என்ன? இந்த மாதிரி இந்த வாட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? இந்த வாட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவோ விலைகள் இருக்குது. இப்போ பார்த்த அப்படின்னா, நீ இருக்க, நான் இருக்கேன், இந்த ரூமில் நிறைய என்னை சுற்றி லைட்ஸ் இருக்குது, என்னை சுற்றி ஒரு இங்கே ஒரு பெரிய டிவி, முன்னாடி ஒரு டிவி இருக்குது, கேமரா இருக்குது, லைட்டு, ஃபேனு, ஏசி, சேரு, டேபிள், செப்பல், விளக்கமாறு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. கரெக்டாக? அதுக்கடுத்து வெளியே போனால் நிறைய வீடு, அதுக்கடுத்து வெளியே போனால் நீ இருக்க டிஸ்ட்ரிக்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? டிடக்டிவ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன டிடக்டிவ்? ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அன் இன்வெஸ்டிகேஷன். நான் என்ன பண்ணுறேன்? இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன்? இந்த வாட்டரை. அப்போ இந்த உலகத்தில் இருக்க யாரையுமே கன்சிடர் பண்ணாமல் யாராவது ஒருத்தவங்களை மட்டும், ரைட்டா, யாராவது ஒருத்தவங்களை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். அதுவும் என்ன இன்வெஸ்டிகேஷன்? தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன். ரைட்டா? என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்? தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன். அப்போ இந்த உலகத்தில் நான் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேனோ அந்த கண்டென்ட்டு, அந்த மேட்டர் தான் சிஸ்டம். தட் இஸ் கால்ட் சிஸ்டம். அவங்க தான் யார்? சிஸ்டம். டே, பயங்கர முக்கியமான வார்த்தை இந்த சிஸ்டம்ங்கிற வார்த்தை. இந்த ஹோல் லெசனில் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க போகுது.
இந்த சாப்டர் யார் யார் ஸ்கூல்லலாம் நடத்திட்டாங்க, யார் யார் ஸ்கூலில் நடத்துனாங்க, நடத்தினவங்களில் எந்த ஸ்கூலில் இப்போ நான் சொன்ன மாதிரி சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, சிஸ்டமோட எக்ஸாம்பிள் யார் ஸ்கூலில் சொன்னாங்க, யார் யார் ஸ்கூலில் நடத்துனாங்க சொல்லு. ஆமாடா நான் வேதாந்த் ஒரு டீச்சர் தான், அதனால் என்ன உங்கள் ஸ்கூலில் சொன்னாங்களா? ஓகே ரைட். ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஆர் ஸ்டடிங் இட் வித் அ கிரேட் டீச்சர்னு அர்த்தம். ரைட்டா? நார்மலாக சிஸ்டம்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஓகே ரைட் 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 சரி ரைட். கவனி கவனி. இப்போ அப்படியே நம்ம அந்த ஃப்ளோலேயே நம்ம உள்ளே போகலாம். ரைட்டா? அப்போ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் we are all avengers. நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தை இல்லை இந்த ஒட்டுமொத்த அண்டத்தையே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பாதுகாக்க போகிறோம். ரைட்டா? ஓகே. நவ் இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடியதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னரில் இருக்க தண்ணியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். என்ன இன்வெஸ்டிகேஷன்? தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன். எஸ், தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் யாரை பற்றி நான் பண்ணுறேனோ அவங்க தான் என்ன அப்படின்னா சிஸ்டம். If I am doing a thermodynamic investigation on any object, that object or that content is going to be called as system. இதை தாண்டி என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை தாண்டி இந்த சிஸ்டமை தாண்டி மீதி இருக்க எல்லாருமே சரௌண்டிங்ஸ். மீதி இருக்க எல்லாருமே சரௌண்டிங்ஸ். யாரெல்லாம் சார் சரௌண்டிங்ஸ்? இந்த தண்ணி இந்த டப்பாக்குள்ளே தானே இருக்குது, இந்த டப்பாவுக்கு வெளியே இருக்க இங்கே எழுதியிருக்கதா இருக்கட்டும், இந்த போர்டாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என் கை, நான், இந்த டிவி, இந்த ரூமு, நீங்கள், நான், சூரியன், நிலா, அதுக்கப்புறம் ஜூபிட்டர், யுரேனஸ், சாட்டர்ன், நெப்டியூன், என்னென்ன இருக்கோ எல்லாமே. ரைட்டா? எல்லாமே எல்லாமே இல்லை. ரைட்டா? எல்லாருமே கோயிங் டு பி சரௌண்டிங். அவங்க எல்லாருமே என்னது? சரௌண்டிங். அவங்க எல்லாருமே யாரு? சரௌண்டிங். டே சிம்பிள். சிஸ்டம் அப்படின்னா என்னது? கொஞ்சம் நீ ரிலாக்ஸாக தான் கவனிக்கணும். இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஸ்லோவாக தான் டீச் பண்ண போகிறேன். கவனமாக கவனம். எந்த ஒரு பொருளை நீ தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேட் பண்ணுறியோ அந்த பொருள் தான் சிஸ்டம். அந்த பொருளை தவிர மீதி இருக்க எல்லாருமே கோயிங் டு பி சரௌண்டிங். மீதி இருக்க எல்லாருமே சரௌண்டிங். கவனமாக ரெடி ஆகிக்கோ. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ கொஷின். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஷின் கேட்க போகிறேன். ரெடியா? கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல ரெடியாக இருக்கியா? ரைட். இப்போது நான் எப்படி இந்த தண்ணியை சிஸ்டம்னும் எப்படி இந்த சரௌண்டிங்ஸை, அதை மீதி இருக்கவங்கள சரௌண்டிங் சொன்னேன், இவங்கள சிஸ்டம்னும் மீதி இருக்கவங்கள சரௌண்டிங்னும் எப்படி சொன்னேன்? அதெல்லாம் பண்ண முடியும். ஐன்ஸ்டைன் அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் கவலை இல்லை, பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. வி கேன் கம்ப்ளீட். நல்லா கவனி, சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி உங்களை சிஸ்டம்னும் மீதி இருக்கவங்கள சரௌண்டிங்னு சொன்னேன்? எப்படி சொன்னேன்? எப்படி உங்களை பிரித்தேன்? எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரித்தேன்? இவங்க ரெண்டு பேரும் எப்படி நான் செப்பரேட் பண்ணேன்? ஹவு டிட் ஐ டூ தட்? எப்படி நான் பண்ணேன்? எப்படி பண்ணேன்? எப்படி இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் நான் பிரித்தேன்? எஸ், எதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமோ உங்கள் சிஸ்டம். ஓகே ரைட். யாரை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணல, சிஸ்டம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களை தவிர மீதி எல்லாருமே என்ன அப்படின்னா சரௌண்டிங். இவங்க ரெண்டு பேரும் யார் பிரித்தா? வெரி குட் ஐன்ஸ்டைன். எஸ். எப்படி பிரித்தேன்? எப்படி சொன்னேன்? ஒரு டப்பாக்குள்ளே, ஒரு கண்டெய்னருக்குள்ளே தானே நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஐ ஹவ் டேக்கன் திஸ் வாட்டர் இன் அ கண்டெய்னர். அப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்த கண்டெய்னர் தான் யார்? இந்த கண்டெய்னர் தான் என்ன பண்ணாங்க? இந்த கண்டெய்னர் தான் என்னோட சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் பிரிச்சிருக்காங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க எல்லாருமே என்னோட சிஸ்டம், கண்டெய்னருக்கு வெளியே இருக்க எல்லாருமே என்னோட சரௌண்டிங். அவ்வளோதான். கண்டெய்னருக்குள்ளே இருக்கவங்க சிஸ்டம், கண்டெய்னருக்கு வெளியே இருக்கவங்க எல்லாருமே சரௌண்டிங். இந்த கண்டெய்னர் தான் என்னோட பவுண்டரி. இந்த தெர்மோடைனமிக்ஸ் லெசன் எவ்வளோ பியூட்டிஃபுல் தெரியுமா? இந்த சிஸ்டம் இருக்கா, இதில் எக்கச்சக்கமான சிஸ்டம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். அதுக்கப்புறம் பவுண்ட்ரிஸ். இந்த பவுண்ட்ரிஸில் நிறைய பவுண்ட்ரிஸ் இருக்குது. சரௌண்டிங்ஸில் நிறைய டைப்ஸ்லாம் கிடையாது, அதை பற்றி நம்ம படிக்க தேவையில்லை. ரைட்டா? பவுண்ட்ரி. ரைட்டா? சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் யாரை செப்பரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார்? பவுண்ட்ரி. தீஸ் ஆர் த ஸ்மால் கொஷின்ஸ்
2 மார்க்ஸில் கேட்கலாம். வெரி ரேர், ரொம்ப ரேராக நம்மளுக்கு கேட்கலாம். வாட் இஸ் சிஸ்டம், வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், லைக் தட் தே வில் ஆஸ்க். ரைட்டா? சிஸ்டம் அப்படின்னா என்னது? த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்? யார், அதாவது காம்பனண்ட் அல்லது காம்பனண்ட் விச் இஸ் அண்டர் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன், அதுதான். ரைட்டா? ரைட். கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் பிடிஎஃப்னா இதுவா? இது வரும். நோட்ஸ் முடிச்சோன்னே நான் அனுப்பிவிட்றேன் டெலகிராமில், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ அப்போ சிஸ்டம் அப்படின்னா என்னதுப்பா? சிஸ்டம் அப்படின்னா என்னது? நம்ம புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் புக்கை காட்டுறேன். புக்கை காணுங்களா? புக் எங்கே போயிருந்தி? கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக் இஸ் கம் ஆன். ஐயோ வேணாம், நான் புக்கை ஓப்பன் பண்ணால் லைவ் கட் ஆகிடும். ஸோ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு, சரௌண்டிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. ரைட்டா? அவ்வளோதான். லூனா, வெரி குட் லூனா. புக்கில் இருக்க டெஃபினேஷன் நீங்களே சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே. ரைட், அதான் அப்சர்வேஷன். நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறது தான் சிஸ்டம்னு சொல்ல போகிறோம். சரௌண்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம், பவுண்ட்ரினா என்னென்னு பார்த்தாச்சு. இந்த 3 பேரை பார்த்துட்டோமா? கிளியரா? இந்த 3 பேரை பற்றி ரொம்ப சூப்பராக கிளியராக படிச்சிட்டோம். ரைட்? இந்த லெசன் பூரா இந்த பம்ப், பிஸ்டன் பம்பு தான் தேவை. இந்த பிஸ்டன் பம்பை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக படிப்போம். ரைட்டா? ரைட். சரியா? கவனமாக. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர், அதில் ஒரு பிஸ்டன், அதை வச்சு தான் நம்ம படிப்போம். இந்த பிஸ்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் மாலிகூல்ஸ் அல்லது என்ன எடுத்துருக்கோமோ அது, இதுதான் எனது சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறேன். இதுதான் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேட் யாருக்கு பண்ணுறேனோ அவங்க தான் என்னது? என்னோட தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க சிஸ்டம். அதுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாம் சரௌண்டிங். அதை பிரிக்கிறவங்க தான் பவுண்ட்ரி. அவ்வளோதான். ரைட்டா? கிளியர்? ஓகே. டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தியா? வி கேன் see that ஓப்பன் சிஸ்டம், closed system, isolated system. See, very easy. Open system, closed system, isolated system. Any idea about what is open system, what is closed system or isolated system? Right. Now our water bottle is going to help us. நம்ம வாட்டர் பாட்டில் என்ன பண்ண போகுது? இப்போ நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? ஓகே, tell me, in this bottle which is a system? உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்குடா, நம்ப. சரியா? நம்ம உள்ள தண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? உள்ள தண்ணி இருக்குது, தெரியுதா? எஸ், யூ கேன் see that. ரைட். tell me. வித்யா சூப்பர், வித்யா சூப்பர், குட். எஸ், ரைட். இப்போ என்ன அப்படின்னா வாட்டர் இருக்கா? ரைட். வாட்டர் இஸ் த சிஸ்டம், வாட்டர் பாட்டில் இஸ் த பவுண்ட்ரி. நான் தான் அது சரௌண்டிங். நான், நீங்கள், நம்ம எல்லாருமே சரௌண்டிங். பிரச்சனை இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாட்டிலில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். கன்சிடர் தட் தேர் இஸ் அ ஹாட் வாட்டர். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சுடுது, பிடிக்கவே முடியல, பயங்கர சூடாக இருக்குது, அதான் பிடிக்கவே முடியல. சமசூடு. ரைட்டா? ஸோ அப்போ சூடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது? என் கைக்கு சூடு வருது. என் கைக்கு சூடு வருதுன்னா என்ன அர்த்தம்? I can feel the heat. Then what is that? என் கையில் சூடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் சொல்லுங்கடா, ரொம்ப சுடுதுடா, முடியலடா, சீக்கிரம் சொல்லுங்கள். என் கையில் சூடை உணர முடியுது. I can feel the heat. Oh my god. அப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன்? என்ன நடந்திருக்குன்னு கேட்குறேன். இது என்ன சிஸ்டம்ன்றதுக்கு அடுத்து போகலாம். ரைட்டா? இப்போ என்ன நடந்திருக்கு? ஹீட்டு வெளியே வருது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ என்னது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ என்ன நடக்குது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட்டா? உள்ளே இருந்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் எனர்ஜி வெளியே வருது. த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஒரு சொட்டு தண்ணியாவது வெளியே வந்திருக்கா? நீ கவனிச்சு பார்த்தியா? ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரல. நானும் கவுத்துறேன், என்னென்னவோ பண்ணுறேன். ஆனால் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட வெளியே வரவே இல்லை. அப்போ மாசு எக்ஸ்சேஞ்ச் ஆகலை.
மாஸ் வெளியே வரல, ஒன்லி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னா தட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். என்ன நடந்திருக்குங்க? I have got energy transfer, ரைட்டா? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கா இல்லையா? எஸ், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கா இல்லையா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அப்போ இஃப் அ சிஸ்டம், இன் அ சிஸ்டம் வெறும் எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஆனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா that system is called as closed system. அந்த சிஸ்டமுக்கு பேர் என்னது? closed system. அச்சாங்களா? வேறு லெவலா? closed system, ரைட்டா? closed system. ஓகே, ரைட். இப்போது அதே கொஷின், அதே சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது, திறந்து வச்சா ஆறிடும்ல, என்ன பண்ணுறேன்? திறந்து வைக்கிறேன், கொதிக்க இருக்குது. எப்பா சூடு சூடு செம சூடு செம சூடு. என்ன பண்ணிட்டேன்? ஓப்பன் பண்ணி வேறு வச்சுட்டேன். வாட் ஹேப்பன்ஸ்? டெல் மீ வாட் ஹேப்பன்? வெரி குட் லூனா, யூ காட் இட். வெரி குட். என்னது இப்போ என்ன ஆகுது? ஓப்பன் பண்ணி வச்சனால ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லிடக்கூடாது, ரைட்டா? ஓப்பன் பண்ணி வச்சனால ஓப்பன் சிஸ்டம் கரெக்டு தான். ஆனால் ரீசன் என்னது? கையில் ஹீட், என்னால் சூடு உணர முடியுது, ரைட்டா? சூடு உணர முடியுது, ரைட்டா? அப்போ சூடு உணர முடியுது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவி பறக்குது. இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியுது, கொதிச்சு ஆவி வெளியே வருது, ரைட்டா? ஐ கேன் see the matter transfer, mass transfer அல்லது matter transfer, ரைட்டா? ஸோ அப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது மேட்டர் அதுவும் இருக்குது. இது ரெண்டுமே நடந்தால் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஓப்பன் சிஸ்டம். எஸ், ஐ நோ லூனா இஸ் ஃப்ரம் கர்நாடகா போர்டு. நீ எந்த போர்டில் படித்தாலும் தெர்மோடைனமிக்ஸ் சேம் தான்டா. நீ எங்கள் என்சிஆர்டிலையும் இதே தான்டா இருக்குது, என்சிஆர்டிலையும் தெர்மோடைனமிக்ஸ் இதான்டா. டே இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் லூனாவை பற்றி தான் கொஷின் வர ஆரம்பிச்சிச்சு, பாடத்து மேலே கொஷின் இல்லை. என்னடா ரைட்? சரியா? லூனா கர்நாடகா போர்டு, அவங்க எப்படி எஸ்சிஆர்டி படிக்கலாம்? டே ஷீ கேன் ஸ்டடி. அவங்க வந்து முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐ நோ ஹர், ரைட்டா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே படித்தாலும் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் சேம். ஸோ அவங்க வந்து கேட்டுட்டு தான் படித்தாங்க, லிசன் பண்ணாமல். இஃப் ஷீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், எங்கே போனாலும் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நீங்களும் தான் இருக்கீங்க, நீங்கள் நிறைய சேனல்ஸ் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் சேனல் பார்க்குற, இங்கிலீஷ் சேனலில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? வேறு ஒரு போர்டு தான் நடத்துவாங்க அவங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சேம், நத்திங். ஸோ அதனால் வி கேன் லேர்ன் த லெசன்ஸ். ஸோ நீனா ஆன்சர் பண்ணால் அவங்களும் ஆன்சர் பண்ணாங்க. ஷீ இஸ் நாட் ஃப்ரம் வேறு ஒரு பிளானட்லேருந்துலாம் வரல, நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், சேம் நம்ம கிளாஸு, நம்ம ஏஜ் இருக்காங்க, படிக்கிறாங்க, அவ்வளோதான். புக்கை படிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, கவனிக்கிறாங்க, ரைட்? ஐசோலேட்டட், ரைட்டா? ஆமாடா, ஜப்பானில் படித்தாலும் சேம் தான்டா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா நீ அமெரிக்காவில் படித்தாலும் தான், ஆஃப்ரிக்காவில் படித்தாலும் தான், சைனாவில் படித்தாலும் தான், ஜப்பானில் படித்தாலும் அதான்டா. ஏன்னா எங்கே போனாலும் அதான்டா. எப்பயுமே நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாறவே மாறாது. கேட்குறான் பாருங்க கேள்வி, என்ன ஆதித்யா, வேறு லெவல்டா. ஐசோலேட்டட் பார்த்தியா? நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் எப்படி இருக்குது பார்த்தியா? ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன், ரைட்டா? நம்ம தம்பி வந்துட்டாப்ல, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நான் தொட்டு பார்க்குறேன். என்ன என் வீட்டில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொடுத்தேன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன அப்படின்னா சுடவே இல்லை, சூடே இல்லை, கொஞ்சம் கூட ஹீட்டே எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. கொதிக்க வேறு இருக்குன்னாங்க, பார்த்து குடினாங்க, க்ளோஸ் பண்ணி வேறு வச்சுருக்காங்க, வரவே இல்லை. ஸோ அப்போ ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, என்னால் ஹீட்டை உணர முடியாது. நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேம் டைம் நோ மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர். திறந்துருந்தால் தானே வெளியே வரும், திறக்கவே இல்லையே, உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டா? திறந்துருந்தாலும் வெளியே வரும். அப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது.
மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. கோவிந்தோ ரைட்டா? ரைட் சரியா? ரெண்டு பேருமே நடக்காது, அதுதான் ஐசோலேட்டட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு வேறு லெவலில் புரியும். ரைட்டா? நிசார் வெரி குட். இங்கே பாரு, இப்போ பாரு, இதுதான் எக்ஸாம்பிள். பார்த்தியா? இதை பார்த்தோன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? கவனி, இங்கே பாரு, இட் இஸ் ஓப்பன் சிஸ்டம். காஃபி கப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம், கப்பை தொட்டு பார்த்தா அந்த கப்பில் சூடு இருக்குமா? சூடு இருக்கும். அதே மாதிரி ஸ்டீம், ஆவி, நீர் ஆவி மேலே என்ன பண்ண போகுது? ஆவி மேலே ஆவி பறக்குது. ரைட்டா? ஆவி பறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அவங்க, அது தெரியலை நம்மளுக்கு. ஸோ அப்போ என்னது? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அதே மாதிரி இங்கே பாரு, க்ளோஸ் சிஸ்டம், மேலே ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒன்லி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ரைட்டா? எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது, நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? பட் இங்கே பாரு, நம்ம ஃப்ளாஸ்க்கு சொல்லி முடிஞ்சு உள்ளே போனால் அவ்வளோதான். இது ஒரு வழி பாதை, திரும்ப போக முடியாது. ரொம்ப தூரம் வந்துட்டேன், திரும்ப வர முடியாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, உள்ளே போயிட்டாங்க, வரவே வராது. ரைட்? எஸ், வெரி குட். ஓப்பன் பாட்டு, சீல்டு தெர்மோ ஃப்ளாஸ்க்கு, ஐசோலேட்டட் சிஸ்டம், பர்ஃபெக்ட்லி ஐசோலேட்டட். ரைட்டா? இது என்னது? மொத்தமாக ஐசோலேட்டட். உள்ளே இருக்க யாரும் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கவங்க யாரும் உள்ளே போக முடியாது. ரைட்டா? ரைட்? கிளியர்? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியராக இருக்குது. ரைட்டா? நத்திங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்? தட்ஸ் இட். இப்போ புரிஞ்சிருக்கும் உனக்கு. டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து சிஸ்டமுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி வேறு இருக்கான். என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை வேறு படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டமா? ரைட்டா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் வேறு இருக்கான். என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஸ்டமுக்கு? இங்கே பாரு என்னென்ன இருக்குன்னு. இது ஏதோ வெயிட் கல் இருக்குது, இங்கே ஏதோ டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே ஏதோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டென்சிட்டி வேறு கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஆல்சோ கன்ஃபியூசிங். உனக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல? என்னது ப்ராப்பர்ட்டிஸ்? நவ் வி வில் ஸ்டடி வாட் இஸ் தட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை படிக்கலாம். ரைட்டா? ஏதோ ஸ்லைடை மாற்றி வச்சுட்டேன்ட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இதான் நான் பார்த்தேன். என்னடா ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதோ மாறி இருக்கேன். இது இப்போ படிக்க வேண்டாம். இந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் மறந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ் போகலாம். ரைட்டா? ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ வேண்டாம், ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கலாம். நம்ம இப்போ பவுண்ட்ரிஸ் போகலாம். பவுண்ட்ரிஸ். ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோமா, அடுத்த டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸோட டைப்ஸ். ரைட்டா? வேதாந்துவில் டியூஷனே கிடையாது. வேதாந்துவில் நீ வந்து பெய்ட் பேட்சில் சேரலாம். மின்னல்னு பெய்ட் பேட்ச் இருக்குது, அதில் நீ ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? ஃப்ளாஸ்கோட மைண்ட் வாய்ஸா? ரைட். ஃபீஸ் வந்து இப்போ 6,999 நினைக்கிறேன். ஆஃபர் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 இயர்க்கே 6,999 தான் நினைக்கிறேன். ரைட்? சரியா? டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ். ஒன்று ரியல் பவுண்ட்ரியா, இன்னொன்று இமேஜினரி பவுண்ட்ரியா. என்னது இமேஜினரி பவுண்ட்ரி? ரியல் பவுண்ட்ரினா பாரு, என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வாட்டர் உள்ளே இருக்குது பார்த்தியா, உள்ளே இருக்க சொல்யூஷன் என்ன பண்ணாலும் சரி, நோ ஒன்று நான் வெளியே விடவே மாட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த டெஸ்ட் டியூப் சொல்லுது. இதை தாண்டி மௌன நீ வெளியே மட்டும் வந்து பாரு, உன்னை என்ன பண்ணுறேன். இதை தாண்டி நீ வெளியே போகவே முடியாது, நடக்கவே நடக்காது. இதை தாண்டி வெளியே போகவே முடியாது. இதை தாண்டி அதால் என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது. தேட் இஸ் கோயிங் டு பி த ரியல் பவுண்ட்ரி. கண்ணுக்கு தெரிஞ்ச பவுண்ட்ரி இருக்குது. ரைட்? இப்போ இமேஜினரி பவுண்ட்ரிக்கு இதை பார்க்க வேண்டாம். நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். ரைட்? நம்ம அம்மா வீட்டில் காலையில் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, நம்ம எதுக்கு இப்போ சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. சமைக்க தெரியுமாட்டாங்க? ஹவு மெனி ஆஃப் யூ நோ குக்கிங்? தயவு செய்து சுடு தண்ணி போட தெரியும்னு சொல்லிடாத, தோசை ஊற்ற தெரியும்னு சொல்லாத, சப்பாத்தி சுட தெரியும்னு சொல்லாத. சப்பாத்தி பசே தெரியும்னா சொல்லு, சப்பாத்தி சுட தெரியும்னு சொல்லாது. ஹவு மெனி ஆஃப் யூ நோ குக்கிங்? என்னெல்லாம் பண்ணுவீங்க? யா ரைட் லூனா, ரைட் லூனா, தட்ஸ் ரைட் எஸ். நிசார் பக்கத்தில் வந்திருக்கீங்க, பார்க்கலாம் என்னென்ன தெரியும். சாம்பார் வைக்க தெரியும், சவுத் இண்டியன் டிஷ். சவுத் இண்டியன் டிஷ்ஷெல்லாம் தெரியுமா? ஓகே ரைட் சூப்பர் குட். ஓகே ரைட். ஹைட்ராபாத் பிரியாணியா? எம்மாடி வேறு லெவல்டா. பிரியாணியாக ஃபஸ்ட்டு இதில் ஹைட்ராபாடி பிரியாணி வேறு. ரைட்? சரி ரைட்டா? இப்போது இவ்வளோ பேருக்கு எல்லாம் சமைக்க தெரியும். ஆனால் நம்ம இப்போ சுடுதண்ணி தான் வைக்க போகிறோம். சரியா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சுடுதண்ணி தான் வைக்க போகிறோம்.
சிக்கன் சுக்கா மதுரை ஸ்டைலில் பண்ணுவேன். ஓகே ரைட். மதுரைக்காரனா நீ? ரைட். எனக்கே மதுரைக்காரனுக்கே வாடா. இப்போ நம்ம வார்ம் வாட்டர் தான் வைக்க போகிறோம் லூனா. நவ் வி ஆர் கோயிங் டு டூ தட். என்ன அப்படின்னா சுடு தண்ணியாக கொதிக்க வைக்க போகிறோம். ரைட்டா? சுடு தண்ணி தான் வைக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு புட் சுடு தண்ணி. எஸ், அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கோம், கொதிக்க வைக்கிறோம். அது கொதிச்சுட்டே இருக்குது. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் பபுளிங். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முட்டை முட்டையாக வருது, புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு திடீர்னு ஒரு கொஷின். டெல் மீ வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? பயங்கர கஷ்டமான கொஷின்டா, யோசிச்சு சொல்லுங்க. எஸ் எஸ், ஐ எம் இன் மதுரை. நான் என்னோட ஃபுல் நேட்டிவே மதுரை தான். நான் இங்கே தான் இருக்கேன். என்ன பூரா மதுரைக்காரனாக இருக்காங்க நிறைய பேர். 100 C. ஓகே, இஸ் தட் ரைட்? ஓகேப்பா, ரைட். இப்போ என்ன அப்படின்னா வாட்டர் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணுறேன். நல்லா கவனி. 100 டிகிரி நீ ஆன்சர் பண்ணியிருக்க, டிகிரி செல்சியஸ். ரைட், ஐ வில் செக் இட் அவுட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாட்னு பார்க்கலாம். வாட்டரை தூக்கிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரைட்டா? ஃப்ரிட்ஜில் அரவுண்ட் 10 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு வாட்டர். தூக்கிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணுறேன். என்ன ஆகும்? வாட்டர் ஹீட் ஆக ஆரம்பிக்குதா? டெம்பரேச்சர் என்ன ஆகுது? 10 டிகிரிலேருந்து 11 டிகிரி, 12 டிகிரி, 13, 14, 15, 16, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 வந்த உடனே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமே ஹீட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குது? ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லு கௌதம். எஸ் கௌதம் சொல்லுங்கள். 70 டிகிரிஷியா? ஸோ உங்கள் சார் சொன்னதை பாதி ஞாபகம் வச்சுருக்க, பாதி மறந்துட்டேன். எவாப்ரேஷன் நடக்கும். டெம்பரேச்சர் என்ன ஆகும்? குட், எவாப்ரேஷன் இஸ் அ குட் ஆன்சர். வாட் அபவுட் த டெம்பரேச்சர்? நோ, ஐ எம் நாட் இன் வேதாந்து சென்டர். எனக்கு தனியாக வீட்டில் செட்டப் கொடுத்துருக்காங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் ஒர்க் பண்ணேன். நான் சென்டர் போக மாட்டேன். லாஸ்ட் இயர் போனேன், இப்போ போகிறதில்ல. ஓகே, சிலம்பட்டி. ஓகே, எனக்கு என்ன சொல்கிறேன், 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆகிடுச்சு. எப்பா 11, 12, 13 ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ்? அதாவது நான் இந்த இமேஜினரி பவுண்டரி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி எடுத்தேன். ஆனால் அதில் வேற ஒரு கேள்விக்கு வந்துருச்சு. இப்போ இன்னொரு கேள்வி. யாரெல்லாம் டீ கடைக்கு போயிருக்கா? டீ குடிச்சிருக்கியா? டீ குடிப்பியா? வெசல் அடி பிடிச்சிரும். ஜெர்சன் முடியலை. ஜெர்சன் முடியல. ஓகே, டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே ரைட். இப்போ டீ குடிச்சிருக்கேன், எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு. வெசல் அடி பிடிச்சிரும், பரவாயில்ல. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட், அதை விட்றா. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். டீ குடிச்சிருக்கியா? டீ கடைக்கு போயிருக்கியா? டீ கடையில் பால் பார்த்துருக்கியா? பாய்லரில் வச்சுருப்பாங்க அல்லது சுடுதண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. டீ கடையில் மட்டும் பால் பொங்கவே பொங்காதீங்க, சிலிண்டர் காலி ஆகிடும். அடே முடியாலடா டீ லவர். டீ கடையில் மட்டும் பால் பொங்கவே பொங்காது. நம்ம வீட்டில் ஒரு செகண்டில் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே பொங்கி கீழே வந்துடும். அம்மாட்ட திட்டு. எத்தனை பேர் அம்மாட்ட திட்டு வாங்கியிருக்கா? நான் ஒரு 2 days முன்னாடி கூட என் ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்கினேன். பாலை பொங்க விட்டுட்டிங்களா? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துக்க சொன்னேனே, கேட்க மாட்டீங்க அப்படின்னு. எங்கள் அம்மாட்டெல்லாம் பல தடவை திட்டு வாங்கிடுது. எங்கள் அம்மா தொடை அப்படின்னு சொல்லிடுவாங்க. தொடை நீ தானே பொங்க விட்ட தொடை அப்படின்னு. ஏன்னா தண்ணியாக இருக்கும். அடே முடியாதடா. அடே தண்ணியாலாம் இருக்காதுடா, பால் தான். பால் பொங்குது, ஆனால் அங்கே மட்டும் பொங்கலை. மோஸ்ட்டாக நீ பார்த்த அப்படின்னா இப்போல்லாம் டேரெக்டாக அடுப்பில் வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பால் சட்டியை தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க, சிம்மில் வச்சுருப்பாங்க. ரைட்டா? ஜென்ரலாக பாலை தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. ரைட்டா? தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வாட்டரோட அதிகபட்ச டெம்பரேச்சர் பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் மில்கோடது 100 டிகிரி செல்சியஸ் கிடையாது, அதை விட கூட வேணும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாட்டருக்குள்ளே வைக்கிறனால மில்க் வில் நெவர் ரீச் இட்ஸ் ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா தண்ணி 100 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் ஏற்றவே முடியாது. யூ கேனாட் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் மோர் தேன் 100 டிகிரி. நீ 101 டிகிரி போகணுன்னா தென் யூ ஹாவ் டு ஹீட் த ஸ்டீம். ஸ்டீமை கலெக்ட் பண்ணி ஸ்டீமை தான் உன்னால் ஹீட் பண்ண முடியும். வாட்டரை 100 டிகிரிக்கு மேலே ஏற்றவே முடியாது. ஆனால் நீ டெம்பரேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கல, நீ கொடுக்க வாட்டர் வில் ஸ்டே இன் தட்
100 degrees Celsius. That is called latent heat of vaporization. Latent heat na same temperature அப்படியே இருக்கும். படிப்போம் இருக்கு நம்மளுக்கு இன்னும் இருக்குது இந்த லேட்டன்ட் ஹீட்ஸ் எல்லாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டா. லேட்டன்ட் ஹீட்ஸ்னால என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் 100லே தான் இருக்கும். அந்த 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட், வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகணும். தட் இஸ் கால் லேட்டன்ட் ஹீட். 100 டிகிரி செல்சியஸில் அப்படியே போயிட்டே இருக்க போகுது. தட் இஸ் கால் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் ஹீட். ஸோ அது அப்படியே போயிடும். அடுத்து என்ன அப்படின்னா இதனால் 100 டிகிரி செல்சியஸில் இருக்க மில்கோட பாயிலிங் பாயிண்ட் மோர் தேன் 100. அதனால் அது என்ன பண்ணதில்லை மேலே வரதே கிடையாது ரைட்டா. சரியா. ஸோ அது மேலே வரதில்லை. இப்போ நம்ம சுடுதண்ணி வைக்கிறோம்னு சொன்னோமா. இப்போ இமேஜினரி பவுண்டரிக்கு சுடுதண்ணி வைக்கிறேன். 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. குப்பு 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 குப்புன்னு நிறைய வேப்பர் வருது. இப்போ இந்த வேப்பர்ஸ் எங்கே போய் விழுகும், எவ்வளோ தூரத்துக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரூமில் என் முன்னாடி இப்போ நம்ம கேமரா முன்னாடி என்ன பண்ணுறேன், அடுப்பை வச்சு எரிக்கிறேன் ரைட்டாக. நான் என்ன பண்ணுறேன், சுடுதண்ணி போடுறேன். என்ன நடக்கும், சுடுதண்ணி கொதிக்குது. இந்த வாட்டர் வேப்பர் எங்கே வரைக்கும் போகும், அதிகபட்சம் ஒரு 2 அடி 3 அடி. அந்த வேப்பர்னா என்னது, கேஸில் கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்க வரைக்கும் போகும், ப்ளுக் அப்புறம் விழுந்துடும். கைனட்டிக் எனர்ஜி இருக்க வரைக்கும் நகர்ந்து போகும், அப்புறம் கீழே விழுந்துடும். அப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 feet அல்லது 3 feet, வி டோன்ட் நோ தட். அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இந்த காம்பனண்ட்டால் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு கிளாஸ் இருக்குது, மறந்துடாமல் வந்துடு. டுமாரோ மார்னிங் 4 AM we are having a class. செகண்ட் லெசனோட கிளாஸ் டுமாரோ மார்னிங் 4 o'clock. யாரெல்லாம் வருவேன் எனக்கு தெரியும். நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்பயே மறந்தே போயிட்டேன். யாரெல்லாம் நாளைக்கு கிளாஸ் வர போகிறேன் காலையில் 4 o'clock. நியூ ஸ்டூடெண்ட் நிஷா, எஸ். வேதாந்துலேருந்து கால் பண்ணால் அட்மிஷன்ஸ்க்காக போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். வரீங்களா? ஓகே ரைட். 4 o'clock காலையில் வந்துடுங்க. என்ன ரைட், சூப்பர். ஓகே ரைட். ஷேப்ஸ் ஆஃப் தி ஆர்பிட்டாலும் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிற பற்றியும் பார்க்கலாம் ரைட்டா. 4 to 6 2 hours. நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு 4 o'clock கிளாஸ் இருக்க போகுது. ஓகேவா? இனிமேவே 4 o'clock, இப்போதைக்கு 4, அதுக்கப்புறம் 5 அல்லது 6 எப்போ மாற்றணும்னா மாற்றலாம் ரைட்டா. எனக்கு எப்படி கெமிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்காதது காரணம் நான் படிக்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதனால எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காம இருந்துச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கிட்ட படிக்கிறவங்க யாருக்கும் அந்த ஃபீல் வரக்கூடாதுன்றனால நான் வந்து அதை பழகிட்டேன். நானாக கற்றுக்கிட்டது தான். ரைட்டா? ஓகே, எஸ். மனசாட்சியே இல்லை. ஓகே ரைட், சரி ரைட். ஓகேவா? ஸோ அப்போ இமேஜினரி பவுண்ட்ரிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுகும் பார்த்தியா கண்ணுக்கு தெரியாது. வி கேனாட் ஃபிக்ஸ் த பவுண்ட்ரி. that is going to be imaginary boundary, right? சரியா? ஸோ அப்போ ரியல் பவுண்ட்ரினா you can see that, imaginary boundary you cannot see that. சரியா? இப்போ பவுண்ட்ரிஸ்னாலே அதில் ரியல் பவுண்ட்ரி அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா we call it as wall. ஒரு செவரு இருக்குது அப்படின்னு, அந்த வால், அந்த செவரு பார்த்தா அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்லாம் பார்க்கலாம் ரைட்டா? ஓகே ரைட். ஸோ இப்போ பாரு, ரிஜிட் வால். இந்த பாட்டில் என்ன பண்ண, கண்ணாடி பாட்டில் இருந்தால் யூ கேனாட் கம்ப்ரஸ் இட். கண்ணாடி பாட்டில் இஸ் அ ரிஜிட் வால், ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர் எஸ் பலூன் இஸ் நாட் அ ரிஜிட் வால். நீங்கள் யூ கேன் கம்ப்ரஸ் இட், யூ கேன் ப்ரெஸ் இட். நீங்கள் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், பலூன் ப்ளுக்னு அமுங்கிடும் ரைட்டா. ப்ளுக்னு அமுங்க போது. ஸோ இட் இஸ் அ நான் ரிஜிட் வால். அடுத்து பாரு, வேறு லெவலில் புத்தம் புதிய காலை, அந்த மாதிரி புத்தம் புதுவான மீண்டும், புத்தம் புது வார்த்தை. இட் இஸ் அ அடியாபாட்டிக் வால். இட் இஸ் அ டயத்தெர்மிக் வால். ரைட்டா? கவனி என்ன அப்படின்னா, த வால் இஸ் இம்மூவபிள்.
boundary என்னது immovable, the wall is movable. இங்க adiabatic. Rihan இல்லை வாங்க okay right okay right. Adiabatic wall என்னன்னா the heat cannot be exchanged across the wall. Adiabatic அப்படின்னா nothing but நம்மளோட closed system. நம்மளோட closed system இருக்கா? closed systemனா என்னது? flask. நம்ம flask இருக்குல்ல அதான் ரைட்டா ரைட் glass இருக்குல்ல அதாவது closed system இருக்குல்ல heat cannot be exchanged across the wall. அடுத்து diathermic wall. diathermic wall என்னது? heat can be exchanged. குக்கர்லேருந்து ஹீட் வெளியே வருதா ரைட் அதான் என்னது ஹீட் கேன் பி. டயத்தர்மிக்னா தெர்மல் எனர்ஜியை வெளியே விடுமா உள்ளே வெளியே அனுப்பும். உள்ளேருந்து நான் கீழேருந்து ஹீட் பண்ணுறேன், ஹீட் உள்ளே போகுது, அதே நேரத்தில் வெளியே இருந்து என்ன பண்ணுது ஹீட்டும் வருது. ஸோ அதுதான். ஸோ அப்போ அடியாபேட்டிக் வால், டயத்தர்மிக் வால்னு இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் வால். பவுண்ட்ரியில் ரியல் அண்ட் இமேஜினரி, ரியல் பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் இதெல்லாமே சரியா ரைட். கிளாஸ் எப்படி உருவாக்குறாங்க? சிலிக்கான், இட் இஸ் எ கெமிக்கல் ப்ராசஸ் ரைட்டா ஓகே ரைட். heat அதான் கரெக்ட், வெரி குட் எஸ் ரைட் லூனா தட்ஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர் ரைட்டா. ஹீட் கேனாட் பி எக்ஸ்சேஞ்ச், அதான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். there is no exchange of heat between the system and the surrounding. ஏன்னா இது பவுண்ட்ரி. அப்போ அதாவது ஃப்ளாஸ்க்குடா, சிம்பிள் ஃப்ளாஸ்க் தர்ஷினிமா, ஃப்ளாஸ்க் அதாவது உள்ளுக்குள்ளே சிஸ்டம் இருக்குது ரைட்டா. உள்ளுக்குள்ளே யார் இருக்கா? நம்மளோட சிஸ்டம் இருக்காங்க ரைட்டா. நம்ம சிஸ்டம் யார்? சுடுதண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன். சுடுதண்ணியோட ஹீட்டு வெளியவும் வராது, வெளியே இருக்க ஹீட்டு உள்ளேயும் போகாது. அப்போ நோ எக்ஸ்சேஞ்ச், ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஹீட் உள்ளே போகவும் செய்யாது, வெளியே வரவும் செய்யாது. அதான் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், தட் இஸ் அடியாபேட்டிக். அடியாபேட்டிக்னா அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க், அவ்வளோதான் ரைட்டா. ஷெட்யூல் 9 மணி 10 மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க. இப்போ தான் இனிமேல் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இருக்குது நான் பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணுவாங்க. எந்திரிச்சு பாரு, இருந்தால் வந்துடு, அவ்வளோதானே. கண்டிப்பாக இருக்கும், ஷுர். நான் கொடுத்துருக்கேன், நான் அதனால் கண்டிப்பாக அவங்க ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே வந்துடும். பிஃபோர் 10:30 தே வில் டூ இட். ஓகே ரைட் சரியா ஓகே ரைட் சூப்பர் குட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டம் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கேன் நம்மள. என்ன இந்த சிஸ்டமுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? இந்த படத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? ஏதோ இருக்குது போல். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரைட். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரியா ரைட். இப்போது என்ன சொல்லலாம், ஏதாவது வேறு எக்ஸாம்பிள்? சரி, நம்ம சுடுதண்ணியே போடுவோம். என்ன சுடுதண்ணினா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சுடுதண்ணியே நம்ம போடுவோம். சுடுதண்ணியில் என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன் ரைட்டா. ஜஸ்ட் ஓகே, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் அ ஹாட் வாட்டர் இன் திஸ் பாட்டில் ரைட்டா ரைட். இன்னும் 10:30 தான் முடியும். இந்த கிளாஸ் 10:30 தான். நான் டாபிக் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன், அது முடிகிற வரைக்கும் பார்ப்போம். 10:30 முடிச்சுட்டா விட்டுறேன், இல்லைன்னா 10:30. நல்லா கவனி, இந்த பாட்டிலில் ஹாட் வாட்டர் இருக்குது ரைட். இந்த ஹாட் வாட்டரை நான் என்ன பண்ணுறேன் ரைட், இதில் இருக்க ஹாட் வாட்டரை இந்த பாட்டிலில் நான் ஊற்றுறேன் ரைட்டா. ஃபுல் பாட்டிலில் இப்போ பாதியாக ஊற்றிட்டேன். நல்லா கவனி, ஃபுல் பாட்டிலில் பாதியாக ஊற்றிட்டேன் ரைட்டா. இப்போ இந்த பாட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டிலில் 70 டிகிரி செல்சியஸில் வாட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். 70 டிகிரி செல்சியஸில் இதில் இருக்க வாட்டர் இருந்துச்சு ரைட்டா. இது என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த பாட்டிலில் பாதி ஊற்றிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன, இந்த பாட்டிலில் இருக்க வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன? இனிஷியலாக இதில் 70 டிகிரியில் ஃபுல் பாட்டில் இருந்துச்சு. பாட்டிலை நான் ஊற்றிட்டேன், இதில் பாதி ஊற்றிருக்கேன். இதில் இருந்ததை பாதியாக இப்போ ஊற்றிட்டேன். அப்போ என்ன ஆகும் ரைட்? சேம் 70 டிகிரி பாதியாக ஊற்றிட்டேன். அப்போ இதில் 35 டிகிரி செல்சியஸ், இதில் 35 டிகிரி செல்சியஸ் இருக்காதா? 35 இல்லை 40 35 இல்லை 70 35 or 70 35 or 70. Okay, Darshini, Gautam, they are saying 70. Others? Same as first bottle. Okay, others? Okay, right. 35. Okay, 35. Bottle paid, right.
டேய் எப்படி 35 வரும்? சுடு தண்ணியை வேறு டம்ளரில் ஊற்றினா டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா? ஆற்றுனா தானே குறையும். நான் ஆற்றலை, வீட்டில் அடுப்புலேருந்து சுடு தண்ணியை எடுத்து சட்டியில் போட்ட சுடு தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறோம், டம்ளரில் ஊற்றுறோம். டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா? குறையாதுல. இட் வில் பி 70, போத் வில் பி 70. இப்போ பாரு, என்னோட சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி, ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? டெம்பரேச்சர். நான் வேறு வேறு கண்டெய்னரில் ஊற்றினாலும் டெம்பரேச்சர் குறையலை. டெம்பரேச்சர் 70 தான் இருக்குது. 70 இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ பாரு, நல்லா கவனி. யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இப்போ 1 லிட்டர் பாட்டில் தானே, 1 லிட்டர் பாட்டிலில் இருந்து கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிட்டேன். 1 லிட்டர் பாட்டில் 70 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. அதில் 1/2 லிட்டர் இந்த பாட்டிலில், 1/2 லிட்டர் இந்த பாட்டிலுக்கு வந்துருச்சு. இப்போ 2 பாட்டில்லையுமே டெம்பரேச்சர் என்னது? சேம் ஆஸ் இட் இஸ் 70 டிகிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 2 பாட்டிலோட வால்யூம் எப்படி இருக்கும்? இந்த பாட்டிலில் 1 லிட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டிலோட வால்யூம் எவ்வளோ? 1 லிட்டர் இருந்துச்சு. இப்போ இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? பாதி ஊற்றிட்டேன். இப்போ இதில் எவ்வளோ இருக்க போகுது? இதில் எவ்வளோ இருக்கும்? இதில் எவ்வளோ இருக்கும்? இதில் எவ்வளோ வால்யூம் இருக்கும்? இதில் எவ்வளோ வால்யூம் இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். வால்யூம் ரெடியூஸ்டு பை ½ கரெக்டாக? 1 லிட்டர்ன்ற இதில் இப்போ இது 1/2 லிட்டர், இதில் 1/2 லிட்டர் ரைட்டா? ½ லிட்டர். என்னடா இது? இந்த சிஸ்டம் டெம்பரேச்சர் அப்போ மாறவே இல்லை. டெம்பரேச்சர் அதாவது பாதியாக நான் ஊற்றினப்போ டெம்பரேச்சரில் சேஞ்ச் இல்லை, ஆனால் அதோட வால்யூமில் சேஞ்ச் இருக்குது. ரைட்டா? ½ லிட்டர் ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் ½ லிட்டர் ரைட்டா? வால்யூமில் சேஞ்ச் இருக்குது. சரி ரைட், என்னை கன்ஃபியூஸ் பண்ணுது. அது எப்படி டெம்பரேச்சர் குறையலை ஆனால் வால்யூம் மட்டும் குறைஞ்சிருக்கு? சரி ரைட். இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரைட்டா? இதே இதில் இப்போ இது சால்ட் வாட்டர்னு வச்சுக்கலாம். இல்லை சரி, இது வாட்டர்னே வச்சுக்கலாம். அதே வாட்டர். இந்த வாட்டரோட டென்சிட்டி பார்த்தேன் அப்படின்னா 1. நான் என்ன சொல்கிறேன், 1 லிட்டர் பாட்டில், இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த ஃபுல் தண்ணியோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 1. இதோட டென்சிட்டி என்னது? 1. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி பாதி அதில் ஊற்றுறேன். 1 லிட்டர் இந்த தண்ணியை இதில் 500 ml, இதில் 500, இது ½ லிட்டர், இது ½ லிட்டர், ரெண்டுலேயும் பாதியாக ஊற்றிட்டு. இப்போ டெம்பரேச்சர் என்னது? 70 டிகிரி இருந்துச்சு. பாதி இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா 2 பாட்டிலுமே 70 டிகிரி செல்சியஸ். மாஸ் அது வால்யூம் 1 லிட்டர் இருந்துச்சு. இதில் ஊற்றுனா வால்யூம் குறைஞ்சி போச்சு. டெம்பரேச்சர் குறையலை, வால்யூம் குறைஞ்சிருச்சு. இப்போ டென்சிட்டி குறைஞ்சிருக்குமா குறைஞ்சிருக்காதா? டென்சிட்டி குறைஞ்சிருக்காதா? இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டிலுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்ல, இப்போ முன்னாடி இருந்த டென்சிட்டி 1ன்னு சொன்னேன். இப்போ இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியோட டென்சிட்டி என்னவாக இருக்கும்? டென்சிட்டி என்னவாக இருக்கும்? சேஞ்ச் ஆகிருக்குமா சேஞ்ச் ஆகிருக்காதா? டென்சிட்டியில் சேஞ்ச் ஆகிருக்குமா சேஞ்ச் ஆகிருக்காதா? நோ ப்ரீமியர், அதுக்கு மேலே தான் லைவ். இனிமேல் ப்ரீமியர்லாம் கிடையாது, லைவ் தான். சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? எப்போ பாட்டில் அப்படி தண்ணியை இங்கேருந்து இங்கே ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். டென்சிட்டி மாறுமா மாறாதா? will the density same or not? சேஞ்ச் ஆகுமா? டென்சிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்? சேம் டென்சிட்டி வில் பி சேம். இதே வாட்டர் தானே. உப்பு தண்ணி, இந்த பாட்டிலில் உப்பு தண்ணி இருக்குது. உப்பு தண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றினா இனிப்பு தண்ணியாக மாறிடுமா? அதுவும் அதே உப்பு தண்ணியாக தானே இருக்க போகுது. டென்சிட்டி மாஸ் பை வால்யூம், டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். டென்சிட்டி வில் பி சேம். டெம்பரேச்சர் சேமாக இருக்குது, வால்யூம் சேமாக இல்லை, டென்சிட்டி சேமாக இருக்குது. என்னடா இது? இந்த சிஸ்டம் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. ரைட்? அப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to separate it. யாரெல்லாம் மாறுவாங்க, யாரெல்லாம் மாற மாட்டாங்க, எப்படி மாறுறாங்க, எப்படி மாற மாட்டாங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நீ இருக்க ரூமை அப்படியே பாதியாக பிரிக்க போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு ரூம் இருக்கா? உன்னோட ரூம் ஒரு பெரிய ரூமா? ஓகே. லூனா, யூ காட் இட். சம்திங் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு இட். ரைட்டா? ரைட். உங்கள் ரூமை ஐ எம் கோயிங் டு செப்பரேட் யுவர் ரூம் பை ½ என்ன பண்ண போகிறேன்? உன்னோட ரூமை ½ செப்பரேட் பண்ண போகிறேன். இப்போ சொல்லு, உன்னோட ரூமை பாதியாக பிரித்ததுக்கப்புறம் இந்த ½ இந்த ½
ரெண்டு ஹாஃப்லேயும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் ஒன்றா இருக்குமா வேறையாக இருக்குமா? கடகடன் ஆன்சர் பண்ண கேட்குற கொஸ்டின். டெம்பரேச்சர் வில் பி சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? ஒரே ரூமை ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருக்கேன். வில் த டெம்பரேச்சர் பி சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? சேம். குட் குட் குட். வாட் அபவுட் த வால்யூம்? வால்யூம் என்னாச்சு? வால்யூம் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? வால்யூம் வில் பி எஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். கரெக்டாக இல்லையா? பிரிச்சுட்டேன். ஃபுல் ரூம்னா பெரிய வால்யூம் 50 லிட்டர் ரூமு பிரிச்சுட்டேன். அப்போ என்னது, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி வால்யூம் போயிடுச்சு. ரைட்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. 1000 பார்ட்டிகல்ஸ். இப்போ பிரிச்சுட்டேன். இப்போ என்ன ஆகிடும்? பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா மோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் will be same or different? Number of particles will be different. ரைட்டா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகளும் குறைஞ்சிடும். அப்படியே இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி போயிடும். அப்போ சிம்பிளாக சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைஸ் மாறுறப்ப எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் ஒரு பேர் வைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரூமை பிரிக்கிறேன், சைஸை சேஞ்ச் பண்ணுறேன். ரைட்டா? ஒரு சந்து மாதிரி ஆகிடுமா? ரைட், சரியா? குட். என்ன அப்படின்னா, சைஸை குறைக்கிறப்ப எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் குறையிடும்? சைஸை குறைச்சா டெம்பரேச்சர் குறையுமா? குறையாது. சைஸை குறைச்சா டென்சிட்டி குறையுமா? குறையாது. சைஸை குறைச்சா வால்யூம் குறையும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் குறையும், மாஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூமில் நான் 1000 கிலோ அரிசி வச்சுருக்கேன். இந்த ரூமை 2ஆக பிரிச்சுட்டேன். அப்போ என்ன ஆகிடும்? திஸ் சைட் 500 kg, அந்த பக்கம் 500 kg. சைஸை குறைக்கிறப்ப எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வேல்யூ குறையுதோ அவங்களுக்குலாம் ஒரு பேர், எந்தெந்த வேல்யூலாம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு பேர். அதுதான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி we are going to study. It is, one is extensive property, another one is intensive property. So intensive property, இன்னொன்று extensive property. டே இதெல்லாம் ஒரு வார்த்தையில் நான் சொல்லிடுறேன். டே சைஸ் குறையுதுல, அப்போலாம் அது சைஸ் கூடலைன்னா இது அப்படின்னு முடிச்சிடலாம். உன்னை இவ்வளோ எக்ஸாம்பிள் உன் வாயிலேருந்து நான் வர வச்சுருக்கேன்னா, நீ இந்த லெசன் முடிகிற வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் முடித்து நீ நீட்டு ஜேஇ முடித்து காலேஜ் போய் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ மறக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? எஸ். 1000 kg is 1 ton. ஓகே. ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ், டார்க்காக கொடுத்துருக்கேன் பாரு, கவனி. ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டமோட சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சிஸ்டமோட சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க பேர் என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தே ஆர் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, வால்யூம். வால்யூம் கரெக்டு தானே? வால்யூம் சைஸ் குறைஞ்சா வால்யூம் குறையுது. ரைட்டா? ரைட். சைஸ் குறைஞ்சா வால்யூம் குறையுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? இது எல்லாமே அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்டென்சிவ் இஸ் இண்டிபெண்ட். சி, எக்ஸாம் ஹாலில் இந்த எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் முக்கியமான 2 மார்க் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ்? யார் டிபெண்ட் யார் இண்டிபெண்ட்டுன்னு பரீட்சை ஹாலில் பேனாவை பிடிச்சி நீ பேப்பரில் எழுதுகிறப்ப தான் மறந்து போயிடும். பெண்ணை பிடிச்சி எழுதுகிறப்ப மறந்து போயிடும். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. I for intensive, I for independent. I for intensive, I for independent. I intensive independent, intensive independent. Property that independent on the mass or size of the system. மாஸையும் சைஸையும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. மாஸுக்கும் சைஸுக்கும் டிபெண்ட் ஆகாமல் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தே ஆர் கால்ட். ஒரே நிமிஷம் ஏதோ தப்பு நடந்திருக்கே. ஓ, இதை இண்டிபெண்ட்டை மாற்றினேன், இதை மாற்றாம விட்டுட்டேன். ரைட்டா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதை இனி காப்பி பண்ணேன். டிபெண்ட் இண்டிபெண்ட்டை மட்டும் மாற்றினேன், இதை மாற்றலாம். ரைட்டா? ரைட். ஓகே. என்ன டவுட் இல்லைனா ஆஸ்க் ஏ டவுட். எஸ். டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்டை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து பாயில் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறேன்? 50 லிட்டராக எடுத்து ஹீட் பண்ணுறேன். அப்போ என்னது?
பாய்லிங் பாயிண்ட் 1 லிட்டர் வாட்டரை பாயில் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான், 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை பாயில் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான். எஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா? சரி, நான் இருக்கேன், என்ன எடுத்துக்கோங்க, ஐம் அப்ராக்சிமேட்டாக 70 kg இருக்கேன். என்னை பாதியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது? இஃப் ஐ கட் மை செல்ஃப் டு அ ஹாஃப், நான் என்ன ஹாஃபாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஹாஃபாக கட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பி 35 kg, 35 kg. ஒன் பார்ட் ஆஃப் மை பாடி வில் பி 35, அனதர் பார்ட் வில் பி 35. அப்போ ஐ எம் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் கேரிங், ஸ்பீக்கிங் அபவுட் மை மாஸ். மாஸுங்கிறது என்னது? என்னோடய பாடியோட மாஸ். மாஸு பாதியாக பிரியுது, ரைட்டா? மாஸ் பாதியாக பிரியுது. அப்போ மாஸ் பிரிஞ்சிச்சு, மாஸ் வந்து குறையுது, மாஸ் இஸ் ரெடியூசிங். என்னோடய சைஸை குறைக்கிறேன், ஃபுல் சைஸாக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை எடுத்துக்கலாம். இந்த பெண்ணை நான் கட் பண்ணுறேன். see this pen இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் கட்டிங் திஸ் பென் இன்ட்டு 2 half. சைஸ் கம்மியாகிடுச்சா? சைஸ் கம்மியானோடனே வெயிட்டும் கம்மியாகுது. இனிஷியலாக 10 கிராம் இருந்துச்சு, இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த சைடு ஒரு 50 கிராம், இந்த சைடு ஒரு 5 கிராம், இந்த சைடு ஒரு 5 கிராம். ஸோ சைஸ் கம்மியாகிறப்ப மாஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுது. தென் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இஸ் தட் கிளியர் லூனா? then it is going to be extensive property, right? Whenever the size changes, ஒரு சில ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா that is going to be extensive. வேற என்ன டவுட்? எஸ், யார்? ராஜா சீனு சொல்லுங்க. எஸ், yeah, let us have some more example. You can see that, right? I don't want to confuse you with some other topics, right? We'll go with this. Right, see, inga paru intensive property. Intensive enadhu? Independent of the size. Size ku independent ah irukku. Idella paakrappo ungalku easy ah puriyum. Okay Luna, good. Boiling point. Water என்ன அப்படின்னா 1 லிட்டர் வாட்டரை பாயில் பண்ணாலும் சரி, 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை பாயில் பண்ணாலும் சரி, பாயிலிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 100, ரைட்டா? ஏன் அட்டன் பண்ண முடியல? கலர், இப்போ பாரு, இந்த டிஷர்ட்டோட கலர், நான் இந்த டிஷர்ட்டை கிழிச்சிட்டேன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? இட்ஸ் கோயிங் டு பி பிளாக் அண்ட் பிளாக். இதை என்ன பண்ணாலும் பிளாக் வில் பி சேம், கலர் வில் பி சேம். டெம்பரேச்சர் அதே மாதிரி தான். லஸ்டர்னா ஷைனிங்னஸ். டைமண்டை பாதியாக கட் பண்ணிட்டேன்னா ஷைனிங்னஸ் குறைஞ்சிருமா? குறையாது, ரைட்டா? அடுத்து ஹார்ட்னஸ், ஹார்டாக இருக்குது. இரும்பு வந்து எவ்வளோ ஹார்ட்? இரும்பு வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன்னா அதோட ஹார்ட்னஸ் குறைஞ்சிருமா? குறையாது, ரைட்டா? ரைட். வெட்டு 1 துண்டு 2, ரைட். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் என்னது? நம்மளோட வால்யூமை குறைக்க சைஸை குறைச்சா வால்யூம் குறைஞ்சிடும், ரைட்டா? சைஸை குறைச்சா வால்யூம் குறைஞ்சிடும். மாஸ், என்னோடய சைஸை குறைக்கிறேன், என்ன பண்ணுறேன்? நான் பாதியாக கட் பண்ணுறேன், இல்லை கொஞ்சமாக என்னோடய பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா என்னோடய மாசு குறைஞ்சிடும். அடுத்து சைஸ் என்ன பண்ணுது? அது சைஸ் ஆல்ரெடி சைஸ் தான், அது பிரச்சனை இல்லை. வெயிட்டு, லென்த், இதெல்லாமே என்னது? நம்ம ஒரு பாடியோட சைஸை குறைச்சோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். அப்போ டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆர் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். யார்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் ஒன்று நம்ம படிக்கணும், அது நம்ம லெசனில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து படிப்போம், இப்போதைக்கு வேண்டாம், ரைட்? தட் இஸ் யுவர் விஷ். நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம், ரைட்டா? எப்போனாலும் பாருங்கள், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், 2 டேஸ்க்கு அப்புறம் கூட பார்க்கலாம், எப்போனாலும், ரைட்? அடிச்சாங்க பாருங்க, சரியான பாயிண்ட், நல்ல கவனி. Very important point to be noted down. This point you have to note down, very important point. It's a 1000 times important point. Now we are going to discuss. Enna appadina, tell me mass is extensive. Unakku nalla theriyumla, mass is extensive property thana? Is that right? Yes or no? Mass is a extensive property and volume
இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸும் சரி வால்யூமும் சரி ரெண்டு பேருமே என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு பேருமே என்னது எக்ஸ்டென்சிவ். கரெக்டாக? போத் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? ரைட். ஓகே. இந்த லெசன் ஜூலைக்குள்ளே முடிச்சிடுறேன் எரேசஸ். டோன்ட் வரி. வித்தின் த நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஏன்னா இதை முடிக்கணும் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா இங்கே வந்து இன் தமிழ்நாடு வி ஹாவ் அ எக்ஸாம் ஆன் July 3rd week. அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டு கம்ப்ளீட். ஐ வில் டூ இட். ரைட்டா? கவனி. இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ். வாட் இஸ் திஸ்? டென்சிட்டி. டென்சிட்டி என்னது? டென்சிட்டி அஃபி வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாட்டிலில் இருந்தாலும் டென்சிட்டி ஒன்று தான், இந்த பாட்டிலில் இருந்தாலும் டென்சிட்டி ஒன்று தான். ரைட்டா? ரெண்டுலேயுமே டென்சிட்டி ஒன்று தானே, டென்சிட்டி சேம் தானே. இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை நான் 5 டம்ளரில் ஊற்றுறேன். இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை 5 டம்ளரில் ஊற்றுறேன். 5 டம்ளர்ஸ். ஈவன் தோ த டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். ரைட்டா? 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 மண்டே மந்த்லி டெஸ்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்னால். ஐ எம் ஸோ சாரி தேட். ஓகே. சென்னையில் எப்படி 2 போகணும்? எல்லாத்துலேயும் July 3rd week தானே இருக்கும். வில் கம்ப்ளீட் இட். அதெல்லாம் முடிச்சிடலாம், பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஃபைன் 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 அஃபி. குட். சரியா? இதை 5 பாட்டில்ஸ் நான் ஊற்றினேன் அப்படின்னா டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். கரெக்டு தானே? டென்சிட்டி சேம் தானே? ஐம் ரைட் ஆர் நாட்? எஸ், டென்சிட்டி சேம். நல்லா கவனி. டென்சிட்டி எப்படி வந்துச்சு? டென்சிட்டி ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. அச்சாங்க பாரு. ரேஷியோ ஆஃப் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நீ டிவைட் பண்ண அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஜெனிஃபர், இன்னைக்கு நான் எழுதினேன் ஆக்சுவலாக ஹவு டு ஹேண்டில் ஸ்கூல் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு வீடியோ எழுதணும்னு ஒரு டாபிக் எழுதி வச்சுருங்க. ஸோ ஐ வில் அப்லோட் இட். சரியா? கஷ்டம்தான். இட்ஸ் டெஃபினெட்லி அ டஃபர் ஜாப். பட் முடியாதது கிடையாது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கலாம். என்ன நான் சொல்கிறேன் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. ஓகே ரைட். கவனி. ரேஷியோ ஆஃப் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை நீ டிவைட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கிது உனக்கு? 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை நீ டிவைட் பண்ணனா உனக்கு கிடைக்கக்கூடியது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? ஸோ புரிஞ்சுதா? புரியுதா? ரைட்? கிளியர்? கிளியரா? அப்போ ரேஷியோ ஆஃப் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு பி அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே ரைட்? சூப்பர். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி noted down. Now we are going to see types of thermodynamic process. Types of thermodynamic process பார்க்கலாமா? ரைட்டா? Types of thermodynamic process. Ready? Anybody want any break or something? Do you want break? Process மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். How many process are there? Reversible, irreversible, அதுக்கப்புறம் ஒரு 6 process பார்க்கணும். 6 1 7 7 process. It will take around 30 to 40 minutes. Do you want a break? Okay.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். So reversible process na enna அப்படினு ரைட்டா? We will see what is reversible process. Now we are going to see reversible process na enna, irreversible process na enna அப்படிங்கறத ரெண்டு பார்க்க போறோம் in terms of thermodynamics பொறுத்த வரைக்கும். ஜெனரலா நம்ம reversible process na என்ன சொல்லுவோம்? For example நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்திருப்போம் for a plus b இப்படி ஒரு arrow mark போட்டு நீ வந்து மேபி படிச்சிருக்கலாம் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் ரிவர்சபிள் அப்படின்னு. பட் இங்கே நம்ம மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ அது ரிவர்சபிள் ஒர்க்னா என்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் என் கையை எடுத்துக்கிறேன். என் கை மேலே இப்படி அமுத்தி பிடிச்சிருக்கேன் ரைட்டாக. என் கை மேலே என்ன பண்ணியிருக்கேன் இப்படி அமுத்தி பிடிச்சிருக்கேன். இப்போ என் கையை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எடுக்கிறேன். என் கையை என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இருந்து என் கையை இங்கேருந்து நான் எடுக்கிறேன். நான் நகட்டிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் உனக்கு தெரியுது என் கை நகர்றது நல்லா பாரு. என் கையை நான் நகட்டிகிட்டு தான் இருக்கேன். என்னோடய கையை வலது கையை நான் மேலே தூக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியுதா? உன் கண்ணுக்கு பார்க்குறப்ப பார்த்த அப்படின்னா அது அப்படியே இருக்க மாதிரியே தான் இருக்குது. இட் வாஸ் நாட் அட் லிஃப்டட். இன்னும் உன் கண்ணுக்கு லிஃப்ட் ஆன மாதிரி தெரியாது. பிகாஸ் ஐ எம் டூயிங் இட் வெரி ஸ்லோலி, வெரி 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 ஸ்லோலி. ரொம்ப 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 ஸ்லோவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியல ரைட்டா? சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியல. ஆனால் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. பட் பார்க்குறதுக்கு சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியாது. நீ வெளியேருந்து டேரெக்டாக சாதாரணமாக பார்த்தேன்னா சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியாது. அது அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நகண்டு இருக்குது. கேன் யூ சீ தட்? முதல் இப்படி இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு? இவ்வளோ தூரம் நகண்டு இருக்குது. அப்போ வி கன்சிடர் இட் அஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ். நல்லா கவனி. இங்கே நம்மளோட சிஸ்டம் ரைட்டா? சிஸ்டம் இருக்குது. 7 kg ஆஃப் சாண்ட் எடுத்து மேலே வச்சுருக்கேன். மேலேருந்து என்ன பண்ணுறேன்? 7 kg மண் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த மண்ணில் இருந்து ஒரே ஒரு குட்டி குட்டி கல்லாக இருக்கலாம். மண்ணுன்றது என்னது? சின்ன சின்ன துகள்களாக இருக்குமா? சின்ன சின்ன கிரெயின்ஸ் மாதிரி இருக்குமா? அப்படியே சின்ன சின்ன கிரெயின்ஸாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசி போட்டுக்கலாம் ரைட்டாக? நான் என்ன சொல்கிறேன், அரிசி எடுத்துக்கலாம். மண்ணுக்கு பதிலாக 1 கிலோ அரிசி மேலே போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு அரிசியை மட்டும் நான் எடுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஆக்சுவலாக 1 கிலோ அரிசியிலேருந்து ஒரு அரிசியை நான் எடுத்திருக்கேன். அப்போ என்னது? ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. சேஞ்ச் நடந்திருக்குல. ஆனாலும் எனக்கு பார்க்க சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்காது. எனக்கு சேஞ்சஸே தெரியாது. அப்போ திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துருச்சு என்னோடய சிஸ்டம். நான் 1 kg அரிசி போட்டப்போ என்ன நிலைமையில் இருந்துச்சோ அதே நிலைமையில் தான் திரும்பி இருக்கு. புரியுதா? 1 kg அரிசி போட்டப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 kg அரிசி போட்ட உடனே என்னோடய சிஸ்டம் என்ன அப்படின்னா இங்கே இருந்தது இங்கே வந்திருக்கு. இங்கே இருந்த பிஸ்டன் என்னோடய கேஸை அமுக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கு ரைட்டா? 1 kg சிஸ்டம் என்ன பண்ணுது? ப்ரெஸ் பண்ணி 1 kg ப்ரெஸ் பண்ணுது. 1 kg மூலமாக ப்ரெஸ் பண்ணி இங்கே இருந்த பிஸ்டன் இங்கே வந்திருக்கு. இப்போ ரைட்டா? இங்கே இருந்த பிஸ்டன் இங்கே வந்திருக்கு. எப்படி? 1 kg போட்டப்போ ரைட்டா? ரைட் சரியா? உள்ளே வந்திருக்கு. இப்போ அதுலேருந்து ஒரே ஒரு அரிசியை மட்டும் எடுத்துட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு அரிசியை மட்டும் நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்போ ஒரு அரிசியை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரைட்டா? ஒரு அரிசியை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ irreversible process. இது ரிவர்சபிள் ப்ராசஸ். திரும்பவும் கேஸ் அதே நிலைமையில தான் இருக்க போது மாற போகிறதே கிடையாது ரைட்டா? அதே நிலைமையில தான் இருக்க போது மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி அ ரிவர்சபிள் ப்ராசஸ். பாரு, இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு கிராமாக நான் எடுத்து என்றைக்கு முடித்து அது வர்றது சரியா? அதுதான். நோ 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 அப்படி தான் இருக்குது. நான் கிளாஸ் நடத்தணும், டைம் இல்லை, போர்ஷன்ஸ் முடிக்க முடியல ரைட்டா? அதனால் எப்போயுமே இப்படி தான் இருக்கும். என்ன பிரசாத் ஆளே காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, டெஸ்ட்டுக்கு படிக்கணுமா? சரி, படிச்சுட்டு வந்து லிசன் பண்ணு. டுமாரோ ஆன்வர்ட்ஸ் மார்னிங் 4 o'clock ரெடி. நம்ம பசங்க நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாம் காணவே காணும். இன்றைக்கி ஒருத்தன் கூட வரல. நான் ஒன்று தான் பார்க்குறேன். தர்ஷினி இருக்காங்க, வேறு யாருமே எனக்கு தெரிஞ்ச ரெகுலராக வரவங்கள காணவே காணோம் ரைட்டா? ரைட். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ரெகுலராக வரவங்களாம் நீ எதாவது வேறு சாட்டில் பார்த்த அப்படின்னா இனிமேல் காலையில் மார்னிங் 4 o'clock கிளாஸ் இருக்கும், நைட்டும் டெய்லி ஈவினிங் அண்ட் ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிடு. நான் சொன்னேன் அப்படின்னு யார்ட்டலாம். ஓகே, எஸ், டுமாரோ மார்னிங் 4 o'clock. எஸ், டுமாரோ மார்னிங் 4 o'clock கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ 7 kg ஆஃப் ஸ்டாண்டு, அடுத்து இங்கே கேஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது ரைட்டா? ஸோ அப்போ ஒரே ஒரு அரிசியை நான் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு அரிசியை நான் எடுக்கிறது மூலமாக என்ன ஆக போகிறது இல்லை, பெருசாக எனக்கு எந்த சேஞ்சும் ஆக போகிறது கிடையாது
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? கமலம் சொல்லுங்கள். கமலம்னு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ் ஹாய். ஓனே வச்சிருக்க ஒருத்தர் யாரா வராங்க? அவன் யாருமே இல்லையே. டைனமிக் பர்சன் டிபி அவன் வந்து பிரசாத். அவன் எப்பயும் வரவேணாம். சேலஞ்சாக இருக்கும் 4 மணிக்கு. நான் என்ன கண்டிப்பாக இந்த எனக்கே பெரிய சேலஞ்ச் தான். என்ன எஸ் இட்ஸ் அ குட் திங். ஸோ அப்போ ரிவர்சபிள் ப்ராசஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? ரிவர்சபிளோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, கவனி, process is carried out in such a manner so that system is always in equilibrium. எப்போ என் கையை நான் நகட்டினேன்னா என் கையை நான் நகட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு தெரியுதா? என் கையை நான் நகட்டுறேன். என் கையை நான் நகட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உன்னால் பார்க்க முடியுதா? யூ கேனாட் see it. என் கையை என்ன பண்ண முடியாது, உன்னால் பார்க்கவே முடியாது. பிகாஸ் ரிவர்ஸ் அப்படியே பழையபடி ஈக்குலிபிரியமில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் என் கை என்னது நகண்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக நகண்டுகிட்டு இருக்குது. என்ன பண்ணுதானா? ரொம்ப ஸ்லோவாக நகண்டுகிட்டே இருக்குது. ஸோ அப்போ டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிங் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராசஸ் இட் இஸ் ரிவர்சபிள். இந்த ப்ராசஸ் முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? நான் என் கையை இங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வரணும். நான் இப்படி ஸ்லோவாக கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகுமா? ஸோ தே கால் இட் அஸ் இன்ஃபைனட்டஸ்லி ஸ்லோ ரேட். ரொம்ப 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 மெதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது எப்படி நடக்க போதா? ரொம்ப மெதுவாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? எப்படி நடக்க போதா? ரொம்ப மெதுவாக நடக்க போகுது. An ideal reversible process will take infinite time to get completed. There is no ideal reversible process in universe. எங்கேயாவது பார்த்திருக்கியா? கையை நகட்டணுமா, ஆனால் மெதுவாக நகட்டணுமா? எப்படி நகட்ட முடியும்? கையை நகட்டினா இங்கேருந்து இங்கே அப்படி தான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தன் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பானா? அந்த அரிசி சொல்கிற மாதிரி தான். அரிசி 2 கிலோ எடுத்து போடுங்கன்னா ஒரு பருக்கியா ஒரு அரிசியாக எடுத்து யாராவது போடுவாங்களா? நடக்கவே நடக்கும். ஸோ யூனிவர்ஸில் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நோ ஐடியல் ரிவர்சபிள் ப்ராசஸ். ரிவர்சபிள் ப்ராசஸ்னு என்னது? ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இட் இஸ் அ இமேஜினரி ப்ராசஸ். வி வில் பி டூயிங் இட். ரைட்டா? இதை இமேஜினரியாக இருக்கிறதே நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மை மாதிரியே சம்பளம் பண்ணுவோம். நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீட் அண்ட் ஜெயில் இந்த லெசனுக்கு ஹை வெயிட்டேஜ் வேறு. இந்த லெசனுக்கு ஹை வெயிட்டேஜ் வேறு. 4 கொஷின் வரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். 1 கிலோ அரிசியை கொட்டிட்டு என்ன பண்ணுறேன்? ஒரு கை நிறையா அப்படியே அரிசி எடுத்துடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருந்த பிஸ்டன் அப்படி என்ன பண்ணுறேன்? வலிச்சு ஒரு கை நிறையா அப்படியே அள்ளிட்டேன். பாரு, ஒரு கை நிறையா அள்ளிட்டேன் நான். அப்போ என்ன அர்த்தம்? டபக்குன்னு வெயிட்டு குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ண போகுது? பிஸ்டன் மேலே போய்டுமா? பிஸ்டன் என்ன பண்ண போகுது? மேலே போயிட போகுது. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ கீழே இருந்து டக்குன்னு என்ன பண்ண போகுது? மேலே போகுது. அப்போ 2 கேஜி போன தடவை ஒரு அரிசி எடுத்தேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 2 கேஜி எடுத்துகிறேன். அப்போ என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். அப்போ இர்ரிவர்சபிள். திருப்பி என்ன பண்ணாது? இது மாறிடுச்சுல, இங்கே இருந்தது இங்கே போயிடுச்சு. அப்போ இட் இஸ் அ irreversible process. This is called irreversible process. Right? It is called irreversible process. Right? Irreversible process. இதோட features என்ன பார்த்துடலாமா? Irreversible process will get completed in a finite time. 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் என்னால் சொல்ல முடியும். ரைட்டா? அதுதான் என்னது? irreversible process. இது எல்லாமே ரியல் ப்ராசஸ். இது இமேஜினரிலாம் கிடையாது. இது உண்மை. 1 கிலோ அரிசி எடுத்தால் டபக்குன்னு வேலை வந்துடும். ரைட்டா? ரைட். ஸோ அதான் கரெக்ட். இஃப் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் டேக்ஸ் பிளேஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் தென் இட் இஸ் irreversible. ரைட்டா? எக்ஸ்பான்ஷனோ கம்ப்ரெஷனோ இதெல்லாம் நம்ம நாளைக்கு அடுத்தடுத்து வர்றதில் நம்ம பார்ப்போம். உனக்கு அப்போ புரியும். இப்போதைக்கு உனக்கு இது வந்து சென்டென்ஸ் அவுட்ரு. இஃப் தேர் இஸ் அ சடன் சேஞ்ச் தென் த ப்ராசஸ் இஸ் கால்ட் irreversible. சடனாக ஒரு சேஞ்ச், டக்குன்னு கையை மேலே தூக்கிட்டேன், இட் இஸ் அ irreversible ப்ராசஸ். சார் நீங்கள் திருப்பி கீழே கொண்டு போனால் போகும். இங்கே தெர்மோடைனமிக் டெஃபினேஷன் படி டக்குன்னு மாறி இருக்கு. இட் இஸ் அ irreversible ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அதுக்கடுத்து these are the very important. These are very 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 important. I think you guys are so tired. I don't want to push you guys. சரியா? நான் உங்களை டார்ச்சர் பண்ண விரும்பலை. We will end with this. We will start tomorrow evening. We will start this thermodynamics with the process. In the process இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? Any doubts? Anything you have to ask? Yes? Anything to be asked? Any doubts?
பிரசாத் படிக்கிறியாடா? வரதே இல்லையே, என்ன ஆச்சு? ஃபுல்லாக டெஸ்ட்டா? ஸ்கூல் டெஸ்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா? தர்ஷினி வெரி குட். தர்ஷினி இஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வெரி குட். தர்ஷினி கணேஷன் குட் குட் குட். வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? டுமாரோ ஈவினிங் தெர்மோடைனமிக்ஸ் வில் பி கண்டினியூட். மார்னிங் வந்து சாப்டர் 2, ஏர்லி மார்னிங் சாப்டர் 2. சாதனா எஸ் எஸ் ஐ நோ தட். எஸ் மார்னிங் கிளாஸ் இருக்குது நாளைக்கு. இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இப்போயாவது படிக்க ஆரம்பிங்க, படிங்க. சாப்டர் 1 புக்கிங் ஜூலை ஃபஸ்ட் வீக்டா? ஜூலை மந்த் ஆரம்பித்த உடனே ஐ வில் டூ இட் ரைட்டா. குவிக் ரிவிஷன் ஆல் டாபிக். ஜூலை மந்த் ஃபுல்லாமே இந்த 7th சாப்டர் முடிக்கிற வரைக்கும் தான். இந்த 7th முடிச்சிட்டோன்னா மீதி எல்லாமே பண்ணிடலாம் ரைட். எஸ் ஐ நோ சாதனா. எஸ் எஸ் விபிஎல் சீரீஸ் ஐ நோ. சாதனான்ற பேர் பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கு. எஸ் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டா? எந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டு? வித்யா. வித்யா எனக்கு இந்த பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லையே. ஓகே பாய் பாய் பாய். இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் இப்போ படிக்க வேண்டாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நோனோ விபிஎல் வந்து நீட் ஜேஇக்கு போட்டது 11th 11th வேறு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். டோன்ட் வரி. சென்டம் சீரீஸ் இல்லை ஏதாவது ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் புதுசாக, பார்த்துக்கலாம். பாய் தர்ஷினி. எஸ் நோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் நீட் அண்ட் ஜேஇ. நீட் அண்ட் ஜேஇ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ராவணி மேம், அதுக்கப்புறம் பிரமிளா மேம், தே வில் பி டேக்கிங். நான் ஃபுல்லாக 11th 10th ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறேன், அதனால் நான் எடுக்க போகிறதில்ல. ஓகேவா ரைட். வி வில் சி யூ. டாடா பாய். சரியா? இப்போ என்ன படிக்கிற? ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே டாடா பாய். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ஐ டு மிஸ் யூ சாதனா. வி ஆல் மிஸ் யூ. ரைட். நம்ம கிளாஸ் வந்து நல்லாயிருக்கும். ரைட். ஓகே டாடா பாய். ஸ்டடி பிளான் எவ்ரி திங் வில் கம் சூன். ஓகே.